dead, Dad. மனுக்குல மீட்புக்கான அஸ்திபாரம் முழுமையாக போடப்பட்டு விட்டது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்த போவது யார் பொறுப்பு? உலகம் முழுவதும் இந்த சோதோம் குமார அருவருப்புக்கு தண்டனை வானத்திலிருந்து அக்கினி பட்சிக்கவிருக்கிறது. இவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்த சுவிசேஷம் சொல்வது யார்? இவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லப் போவது யார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சர்ச்சில் தான் இயேசு பற்றி சொல்ல முடியும், ஆபீஸ்ல எப்படி சொல்ல முடியும்? டீச்சிங்கை பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அதில் வந்துட்டு ஒரு நல்ல 10% ரிசல்ட் எடுக்கணுன்றதான் என்னோட ஆம்பிஷன். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீ வந்து கடவுளை பற்றி சொல்லு, ஜீசஸை பற்றி சொல்லுன்னு அப்படின்றது எந்த வகையில் நியாயங்க? ஆஃபீஸில் சுவிசேஷமா? அது எப்படி முடியும்? ஆஃபீஸில் சுவிசேஷமா? ஆஃபீஸில் வெறும் வேலை மட்டும் தான் சார். எப்படி சார் சுவிசேஷம் சொல்ல முடியும்? ஆஃபீஸில் சுவிசேஷமா? எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் சொல்ல மாட்டேன். ஆஃபீஸில் தான் நிறைய பேர் பிரச்சனைகளோடு வர்றாங்க. பிரச்சனைகளோடு வரும் பொழுது அவங்கள வந்து எப்பா இங்கே ஆஃபீஸில் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர்லாம் கிடையாது, எங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் அந்த மாதிரி உத்தரவு கொடுக்கல, அதனால் இங்கே உங்களுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டோம், அவர் விடுதலை வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நான் கோஆப்டெக்ஸில் இருக்கும் பொழுது ஜூலை 30 ஒரு எம்ப்ளாயி ஞானப்பிரகாசம்னு ஒரு எம்ப்ளாயி, அவர் பெரிய வளர்ந்த பையனோட கூப்பிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டார். வந்து சார் என் பையனுக்கு ஒரு விதமான டிசீஸ் இருக்குது, கண்ணு ரெண்டும் ஒரு நாளைக்கு 2-3 தடவை ரெண்டும் தெரியாமல் போயிடும், இதுக்கு வந்து 9 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கண்ணுக்கு போகிற ஆப்டிக் நர்வு வளரலை. எல்லா எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்தார். நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ அவர் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்ல போது நான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ, எம்டி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர், நான் இல்லை ஆஃபீஸில் ப்ரேயர் பண்ண முடியாது, நீங்கள் போங்க அப்படியே சொல்ல முடியும். அவர் வாழ்க்கை பிரச்சனைக்காக வந்து நிற்கிறாரு. அவ்வளோ பெரிய பையன், 17 வயசு பையனுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவனை கையை பிடிச்சி ஒரு ஆள் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலை. எல்லா இடத்துக்கும் தனியாக அவனை அனுப்ப முடியல, திருப்பி அனுப்ப முடியும். உடனே நான் வந்து சரி இயேசு விசுவாசிக்கிறியா? எஸ் அப்படின்னா. இயேசு குணம் அளிப்பாரா? விசுவாசிக்கிறியா? எஸ். தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். அந்த நிமிஷத்துலேயே டாக்டர்களால் குணப்படுத்த முடியாத அந்த வியாதி சரியாக போயிடுச்சு. அதனால் ஆஃபீஸில் இயேசுவை பற்றி சொல்லலாமா கூடாதுங்கிறது கேள்வியே கிடையாது. இயேசுவை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லலாம்.
இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு 25 ஒரு இந்திய குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகளை தருது. இந்த அடிப்படை உரிமைகள்ல முக்கியமானது மத சுதந்திரம். மத சுதந்திரம்னா அது மதத்தை பரப்புவதற்கும் சுதந்திரம்னு அடிப்படை உரிமை சொல்லுது. இந்த அடிப்படை உரிமையை 3 விதங்களில் தான் கட்டுப்படுத்த முடியும். ஒன்று பொது அமைதி, அதாவது பப்ளிக் ஆர்டர். 2வது நன்னடத்தை, மொராலிட்டி. 3வது சுகாதாரம், ஹெல்த். இந்த 3 முறையில் இல்லாமல் இந்த மத சுதந்திரத்தையோ மதத்தை பரப்புவதையோ இந்தியாவில் கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த அடிப்படை உரிமைன்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த அடிப்படை உரிமைன்னா இதை யாருமே தடை பண்ண முடியாது, அதுதான் இதோட அர்த்தம். அடிப்படை உரிமைங்கிறதுக்கு சட்டப்படியான அர்த்தம் என்னன்னா, மனுஷன் இந்த அரசாங்கம்ங்கிற ஒரு சிஸ்டம் வர்றதுக்கு முன்னால் என்னென்ன உரிமைகளெல்லாம் அனுபவித்து வந்தானோ அந்த உரிமைகள் எல்லாம் அடிப்படை உரிமைகள். அதை புதிதாக வந்த சட்டங்கள் தடை பண்ண முடியாது. எனவே ஆர்டிகல் 25 படி இந்த மத சுதந்திரம், மதத்தை பரப்புற இந்த அடிப்படை உரிமையை எந்த அரசாங்க சட்டமோ விதியோ கட்டுப்படுத்த முடியாது. தனியார் துறையில் ஏதாவது விதியை கொண்டு வந்தாங்கன்னா அது ஆர்டிகல் 25க்கு மீறிச்சுன்னா அது செல்லாது. சோதோம் கொமோராவின் அருவருப்பு மேன்மைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஜீவாதிபதியை அறிவிக்க வெட்கப்படுவாயோ? வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கின்ற விசுவாசிகளை கர்த்தர் இதற்கு பயன்படுத்த போகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். இதை எப்படி நிறைவேற்றுவது என்று நாங்கள் அவரோடு காத்திருந்த பொழுது அருமையான இந்த திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். வேலை தளத்தில் இயேசு என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து இந்த மீட்டிங்காக கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு அழகான திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். சென்னை பட்டணத்தில் உள்ள எல்லா வேலைத்தளத்தில் உள்ள எல்லாரையும் கூட்டி வந்து அவர்களுக்கு இதை பற்றி முதலாவது அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறத குறித்து ஒரு பாரம் இல்லாமல் முதலாவது வெட்கப்பட்டு அல்லது பயந்துக்கிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறது எப்படி, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ இப்படிங்கிற ஒரு கலக்கத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த பயத்தை வெட்கத்தை எல்லாம் போக்கி அவங்கள துணிச்சலோடு தைரியத்தோடு இது நம்ம சார்ந்த ஒரு கடமை,
இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டு சென்ற முதல் கட்டளை என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுத்து இதை எப்படி செய்யலாம் என்பதற்கான ஒரு பயிற்சியும் அவர்களுக்கு கொடுத்து இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். இதற்காக ஒரு நாள் கூட்டத்தை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நீங்கள் சென்னை பெருநகரை சேர்ந்தவரா? இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா? அரசாங்கத்திலோ அல்லது தனியாரிலோ வேலை பார்ப்பவரா? அல்லது சென்னையில் வியாபாரம் செய்கிறீர்களா? இதோ இயேசு உங்கள் வேலைத்தளத்திலேயே உங்களை தன் யுத்த குதிரையாக்க விரும்புகிறார். இதற்கான ஒரு நாள் பட்டறையை தேவன் ஒழுங்கு செய்துள்ளார். இடம் வண்டலூர் விஜிபி மைதானம். தேதி 27 ஏப்ரல் 2013. உங்கள் வாழ்க்கை துணையும் அழைத்து வரலாமே. இந்த பயிற்சி பட்டறையில் காலையில் பயிற்சி பட்டறை நடக்கும். அதில் அபிஷேகித்த வேலைத்தள சுவிசேஷகர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்வார்கள். உணவு இடைவேளைக்கு பிறகு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பெற்ற போதகர்கள் உங்களை வேலைத்தள ஊழியத்துக்கான விசேஷ அபிஷேகம் செய்வார்கள். தேவன் அழைக்கிறார். சகோதர சகோதரிகளை, வாய்ப்பை பயன்படுத்துவீர். இதற்கான முன்பதிவு படிவத்தை உங்கள் சபை போதகரிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றே முன்பதிவு செய்வீர்.